ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காயில் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம்னு நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸோ பெரியவங்களோ பாவக்காய் பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு மீடியம் சைஸ் 3 பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் க்யூபாக கூட கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாணலியை வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இதில் 4லேருந்து 5 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாவக்காய் அந்த எண்ணெயை ஃபுல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். அதே டைம் நமக்கு நல்ல கலர் மாதிரி வரும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும்போது பாவக்காயில் இருக்கிற கசப்புத்தன்மை நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். முழுசாக போயிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 40 to 50% நமக்கு கம்மியாகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ குழம்பு செய்ய தேவையான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கடலெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 10லேருந்து 12 பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லெண்ணெயில் பூண்டு சேர்த்து வதக்கும் போது வரும் பாருங்கள் ஒரு வாசம், ஆஹா! இப்போ இந்த பூண்டை நம்ம நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அடுத்தது இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்தது இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது நல்லா சுருட்டாக வதக்கணும். நம்ம கலந்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி எல்லாமே நம்ம மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் கடையில் வாங்கி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா ஒருக்கா வதக்கிக்கோங்க. அடுத்தது இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை சேர்த்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி தண்ணியோட நம்ம பாவக்காயை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் பாவக்காயில் இருக்கிற கசப்பு தன்மையை புளித்தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம். சைடில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு நிறைய வேணாம், கொஞ்சமாக, நான் ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம புளித்தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த டைம் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க விடணும். 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடணும். அந்த பாவக்காயில் நல்லா புளிப்பும் தேங்காய் பாலும் இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. ஸோ இதை நம்ம மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நடுவில் திறந்து பார்க்குறேன், பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாவக்காயில் நமக்கு நல்லா வெந்துருச்சு.
இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா திக்காகி வரும். இது கூட ஃபைனலாக வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்கேஸ் புளிப்பு அதிகமாக இருந்தாலும் நல்லா பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் இந்த மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெலாம் நீங்கள் வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட்டை இன்னும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அவ்வளோதான், குழம்பு நல்லா திக்காயிருச்சு. சூப்பரான, கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத, அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.